கொண்டு கவனிங்க. என்னுடைய உடல் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறது. நான் மிகவும் பலமாக இருக்கிறேன். என்னால் அனைத்து ஆசனங்களையும் மிக சிறப்பாக முழு கவனத்துடன் செய்ய முடியும். மனதளவிலும் உடம்பளவிலும் தயாராகுங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இப்போ கால்கள் ரெண்டும் ஒன்றா இணைத்து கைகளை ரெண்டும் தலைக்கு பின்னாடி எடுத்துன்னு போயிட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. உங்கள் பாடி வந்து என்டையர் ஃபிசிக்கல் பாடி நல்லா ஸ்ட்ரெச் ஆகட்டும். கீழே இருந்து ஒரு ஆள் உங்களை இழுக்கிற மாதிரியும் மேலே இருந்து உங்களை ஒரு ஆள் இழுக்கிற மாதிரியும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச், 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 ரிலாக்ஸ். பொறுமையாக எடுத்து உட்கார். சுகாசனா. உங்களோட முதுகு தண்டு நல்லா நேரா இருக்கட்டும். ஒரு மெல்லிய புன்னகை உங்களோட முகத்துல இருக்கட்டும். உங்களை சுற்றி நடக்கும் விஷயங்களை கவனிங்க. வெளிப்புறமா உங்களோட கவனத்தை செலுத்துங்க. நுணுக்கமான சவுண்டுகளையும் கேட்க முயற்சி செய்யுங்க. இப்போ உங்களோட கவனத்தை உங்க மூச்சுக்கு கொண்டு வாங்க. Inhale deeply. Oh. Inhale deeply. Oh. Inhale deeply. Oh. Sagana bhavatu. Sagano gunatu. Sagaviryam karavavahai. Tejasvina adidam astuma vidvishavahai. Om Shanti Shanti Shanti. நல்லா கைகளை தேய்ச்சுக்குங்க. முகத்தை. Thank you. Okay, we'll start the neck exercise. 1, 2. இன்னும் வேர்த்து விறுவிறுத்து cream அது. Okay, yeah, start. 1, neck exercise. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Now side bending. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Ramya, can you come here? Okay தானே உங்களுக்கு சுகாசினி? யா. இப்போ ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், left. Okay, now lock your chain from right to left. Rotate. 1, 2, 3, 4, 5. இப்போ மாற்று சைடு. 1, 2, normal breathing. 3, 4, புடிங்க. 5, 6. Relax. Okay. கை எப்படி நீட்டுங்க. நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. ரிஸ்ட்டை ரொட்டேட் பண்ணுங்க.
1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Now anti-clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. Again. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. Okay. கையை எப்படி எடுத்துட்டு வாங்க. நல்லா ஸ்டிஃபாக கையை வச்சுக்கோங்க. ஓகே. ஒரு ஆள் உங்க முன்னாடி இருக்கிற மாதிரி நீங்க அந்த ஆளை தள்ளுற மாதிரி. யா ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Center, from center to back. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. மேம் இப்படி இல்லை, இப்படி ஓப்பன் பண்ணுங்க. இப்படி ஓப்பன் பண்ணுங்க. ஓகே. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Anti-clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Stay there. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 19, 20. ரிலாக்ஸ். இப்போ ரைட் ஹேண்ட் எடுத்து லெஃப்ட் நீல வச்சு நல்லா அப்பர் பாடியை நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. உங்களோட கைகளோட விரல்களை பாருங்க. 1, 2, 3, 4, 5. நம்ம அதர் சைட். 1, 2, 3, 4, 5. யா. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. கையை நல்லா மேலே தூக்கணும். கை கீழே மடியக்கூடாது. ஓகே. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். இந்த இடம் நல்லா உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகணும். 1, 2, 3, 4, 5. Now other side. 1, 2, 3, 4, 5. ரிலாக்ஸ். இப்போ காலை ரிலீஸ் பண்ணுங்க. யா. காலை நல்லா ஷேக் பண்ணுங்க. நல்லா ஷேக் பண்ணுங்க. கால் நல்லா வார்ம் அப் ஆகட்டும். யா. ஓகே. குட். இப்போ காலை ரெண்டும் ஒன்றா சேருங்க. உங்களோட கால்களோட விரல்களை மட்டும் நல்லா மடிச்சு மேலே தூக்குங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. கவனம் இங்க இருக்கட்டும். ஓகே. யா. நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. உங்களோட கவனத்தை உங்களோட உடம்புல வச்சுக்கோங்க. சரியா? வேற எங்கேயும் போகக்கூடாது. யா. 3, 4, 5. நல்லா 360 டிகிரி நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. 5, 6, 7, 8, 9, 10. Now anti-clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. யா. இப்போ காலை ஒன்றா சேருங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. 1, 2. நல்லா ஒன்றா சேருங்க. காலை நல்லா ஒன்றா சேருங்க. ப்ரெஸ் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. காலை தூக்கக்கூடாது. ஓகேவா? கால் வந்து தொடையிலிருந்து ஆங்கிள் வரைக்கும் தூக்கக்கூடாது. ஆங்கிள் மட்டும் வளையும். ஓகே. ரிலாக்ஸ். இப்போ லெக் ரொட்டேஷன். அடுத்த கால் வந்து தரையில இருக்கணும். அந்த கால் தூக்கவே கூடாது. ஓகேவா? இந்த கால் மட்டும் நல்லா சுத்தணும். நல்லா சுத்துங்க. நல்லா பெரிய ரவுண்டா போடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Now anti-clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Now another leg. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Now another side. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 1, 2, 3,
4 நல்ல காலை நல்ல மேல தூக்குங்க. Good. 6, 7, 8, 9, 10. Yeah. Now another side. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. Good. Good job. Okay. இப்போ hip rotation. hip rotation பண்ணுங்க. Yeah. நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. கீழே இருக்க கால் நேரா இருக்கணும். அந்த கால் தூக்கக்கூடாது. தரையில இருந்து தூக்கக்கூடாது. அந்த கால் தூக்காம உங்களால எந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ணுங்க. அப்பதான் உங்களோட ஹிப் ஜாயின்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ரொட்டேட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Yeah. இப்போ அடுத்த சைட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். ஓகே. இப்போ பட்டர்ஃப்ளை போடுங்க. பட்டர்ஃப்ளை. உங்களோட முதுகுத்தண்டு நல்லா நேரா இருக்கட்டும். கண்களை மூடி. ஓகே. அடுத்த 20 நொடிக்கு உங்களோட முழு கவனமும் உங்களுடைய கால்கள் மீது இருக்கட்டும். ஸ்டார்ட். நார்மல் பிரீத்திங். 1, 2, 3, 4, 5, 6, 7. நல்லா நல்லா ஃபிளாப் பண்ணுங்க. நல்லா ஃபிளாப் பண்ணுங்க. உங்களோட 2 முட்டியும் தரையில படுற அளவுக்கு ரிதமிக்கா ஃபிளாப் பண்ணுங்க. ஓகே. ரிதமிக்கா ஒரே ரிதம்ல ஃபிளாப் பண்ணுங்க. யா குட். இப்போ காலை கொஞ்சம் முன்னாடி தள்ளுங்க. கையை எப்படி எடுத்துட்டு வந்து மேலே எடுத்துட்டு போங்க. நல்லா மூச்சை இழுத்துட்டே உங்களோட அப்பர் பாடி ஹிப்ல இருந்து உள்ளங்கை வரைக்கும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் மூச்சை விட்டுட்டே குனிங்க. மூச்சை விட்டுட்டே நீங்க குனியும் போது உங்களால ஈஸியா குனிய முடியும். தலையை நல்லா வைங்க. இப்போ தலைக்கு நல்ல ஒரு ரத்த ஓட்டம் போதும். அதை என்ஜாய் பண்ணுங்க. உங்க தலை வந்து ரத்த ஓட்டத்துல நிரம்பி ஒரு மெல்லிய கனம் உருவாகும். அதை என்ஜாய் பண்ணுங்க. அடி வயிறுல ஒரு அழுத்தம் உருவாகும். அதை ஃபீல் பண்ணுங்க. கையை பின்னாடி வைங்க. அப்படி ஃபிளாட்டா இப்படி உள்ளங்கை வைங்க. நல்லா தூக்குங்க. லிஃப்ட். மேக்ஸிமம் லிஃப்ட். ரிலாக்ஸ். குட். நவ் கம் டு பத்மாசனா. லோட்டஸ் போஸ் வாங்க. ரெண்டு சைடும் கால் போட முடியாதவங்க ஒரு சைட் போடுங்க. ஒரு சைட் போடுங்க. ஒரு நாளைக்கு வலது கால் மேல இருக்கட்டும், ஒரு நாள் இடது கால் மேல இருக்கட்டும். கிராஜுவலா 2 சைட் போட முடியும். இப்போ கையை எப்படி பிடிச்சிக்குங்க. நல்லா மூச்சை இழுத்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க முதுக. மூச்சை விட்டுட்டே கீழே குனிங்க. மூச்சை விட்டுட்டே அப்படியே கீழே குனிங்க. மூச்சை விட்டுட்டே வாங்க. உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் டே பை டே உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை பாருங்க. எந்த அளவுக்கு உங்களோட தலை கீழே வருதுன்றத பாருங்க. ரொம்ப புஷ் பண்ண வேணாம். உங்க சக்திக்கு மீறி ரொம்ப புஷ் பண்ண வேணாம். கைய பின்னாடி வச்சுட்டு நல்லா தூக்குங்க. இடுப்பை நல்லா தூக்குங்க. லிஃப்ட். மேக்ஸிமம். ரிலாக்ஸ். குட். நவ் ரிலீஸ் யுவர் லெக்ஸ். கம் டு வஜ்ராசனா. குட். வெரி குட். ஓகே. வீட்டில் கூட உட்காரும் போது பெட்ல எங்க உட்கார்ந்தாலும் வஜ்ராசனம் உட்கார முயற்சி செய்யும். அது போக போக என்ன ஆகும், உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடும். நீங்க உட்காரும் போதே வஜ்ராசனம் உட்கார ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஆயிடும். கை எப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. மூச்சை இழுத்து உங்க அப்பர் பாடியை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. மூச்சை இழுத்துட்டே இப்போ மூச்சை விட்டுட்டே கீழே குனிங்க. மூச்சை விட்டுட்டே குளிங்க. உங்களோட சீட் வந்து உங்களோட கீழ்ல இருந்து எழுந்துக்காம எந்த அளவுக்கு குனிய முடியுதோ அந்த அளவுக்கு குனியுங்க. நல்ல தலைக்கு நல்ல ஒரு ரத்த ஓட்டம் போகும். அதை என்ஜாய் பண்ணுங்க. ஃபீல் பண்ணுங்க. வயிறுல நல்ல ஒரு அழுத்தம். அடி வயிறுல நல்ல ஒரு அழுத்தம். லோயர் பேக்ல நல்ல ஒரு ஸ்ட்ரெச். என்ஜாய் பண்ணுங்க. இனேல் அப். கைய பின்னாடி வைங்க. வச்சுட்டு நல்ல இடுப்பை நல்ல மேல தூக்குங்க. ரிலாக்ஸ். கால்களை ரிலீஸ் பண்ணுங்க. யா ஷேக் பண்ணிக்கோங்க. சிட் இன் சுகாசனா. கையை சின்முத்ரால வைங்க. Few seconds. Observe your breath. Observe the changes inside your physical body. உங்க உடம்புல ஏற்படும் மாற்றங்களை கவனிங்க. Be with yourself. Enjoy with yourself.
ஓகே ஃபைன். அப்படியே கீழே படுத்துக்குங்க. யா இப்போ நம்ம இன்னைக்கு சாரி சாரி சரி உட்காருங்க. மை பேட், மன்னிச்சிருங்க. காலை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இது பண்ணிடலாம், பண்ணிட்டு அப்புறம் கீழே படுக்கலாம். ஓகே, காலை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுங்க, காலை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஓகே, இப்போ கையை எப்படி வச்சுக்கோங்க. கையை எப்படி வச்சுங்க, ஆல்டர்னேட்டிவ். ஓகேவா, இந்த ரைட் ஹேண்ட் வந்து லெஃப்ட் லெக் விரலை பிடிச்சி இப்படி திரும்பி இந்த விரலை இப்படி பார்க்கணும். அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஓகே, 20 டைம்ஸ். ஓகேவா, காலை வந்து இங்க வைக்க முடிஞ்சா வைங்க, இல்லைன்னா இங்க வைக்க முடிஞ்சா வைங்க, எங்க வைக்க முடியுதோ அங்க வைங்க. முக்கியமான பாயிண்ட், கால் தரையில இருந்து எழுந்துக்க கூடாது. சரியா, கால் தரையில இருந்து எழுந்துக்க கூடாது. ஸ்டார்ட். 1 2 3 4 5 good 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ். பின்னாடி இப்படி கை வச்சுட்டு கண்ணை மூடிட்டு உங்க பாடியை கவனிங்க. இப்போ நம்ம பண்ற பயிற்சி எல்லாமே டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸை இம்ப்ரூவ் பண்றது. கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ், மலச்சிக்கல், அது எல்லாமே சரியாயிடும். அந்த மாதிரி கோர் மசில்ஸ், நம்மளோட வயிறு பகுதி நல்லா சிறுசாகும். அதுக்காக நம்ம பண்றோம். ஓகே ஃபைன். இப்போ எழுந்துட்டு ஒரு சைடு இப்படி கையை தூக்கி ஒரு சைடு காலை பிடிக்கணும். அப்புறம் அகைன் அதர் சைடு பண்ணுங்க. காலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கையை மேலே எடுத்துட்டு வாங்க. யா, இந்த சைடு இதை தொடுங்க. மேலே அப், அகைன் அது. புரிஞ்சுதா? நல்ல காலத்தோட முடிஞ்சவங்க உங்களோட நெற்றி எடுத்துன்னு போயிட்டு முட்டியில வைக்க முயற்சி செய்யுங்க. வெரி குட். 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ். கண்ணை மூடிக்குங்க. உங்க மூச்சை கவனிங்க, உங்க ஹார்ட் பீட்டை கவனிங்க, உங்க உடம்புல ஏற்படும் மாற்றங்களை கவனிங்க. பி வித் யுவர் செல்ஃப். Enjoy the changes inside your physical body. What are the changes you are experiencing? Observe that. Okay, good. இப்போ எழுந்துங்க, கையை எப்படி வச்சுக்கோங்க. ஓகே, now we are going to do சக்கி சாலாசனா. ஓகே, கை வந்து நல்லா கீழே மேட் கிட்ட இப்படி வரணும். இங்க தொட்டு மேட் கிட்ட இப்படி வந்து இப்படி தொட்டு பேக்ல போகும்போது பேக்ல எந்த அளவு உங்களால போக முடியுதோ போயிட்டு திருப்பி வரணும். இதுலயும் கால் வந்து தரையில இருந்து எழுந்துக்க கூடாது. எழுந்துக்காம உங்களால எவ்வளவு பண்ண முடியுதோ பண்ணுங்க. ஸ்டார்ட். நார்மல் பிரீத்திங். பிரீத்திங் வந்து நார்மல் பிரீத்திங். 1 இப்படி வச்சுக்கோங்க. 2 2 3 குட் மேம், குட். 4 5 6 7. நீங்க பின்னாடி போகும்போது நல்ல வயிறு இழுத்து பிடிக்கும். ஆக்சுவலி தட் இஸ் குட். 11 12 13 14 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ். கையை பின்னாடி வச்சுங்க, கண்ணை மூடிக்குங்க. உங்க மூச்சை கவனிங்க, உங்க ஹார்ட் பீட்டை கவனிங்க, உங்க வயிறு பகுதியை கவனிங்க.
Regain your energy, mentally be strong. ஓகே நவ் இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் ஓகேவா எந்த சைடு சுத்துனீங்களோ அதுக்கு மாற்று சைடு சுத்தணும் யா ஸ்டார்ட் 1 2 3 4 சுத்துங்க சுத்துங்க 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ் கையை பின்னாடி வச்சுங்க ரிலாக்ஸ் regain your energy, be mentally strong, observe your body, உடம்ப கவனிங்க மூச்சு காற்று எப்படி உள்ள போயிட்டு வெளியே வருதுன்றத கவனிங்க ஓகே நவ் காலை ரெண்டும் ஒன்றா சேருங்க அதே கான்செப்ட் தான் ஓகேவா மேலே எடுத்துன்னு போயிட்டு கையை விரலை தொட்டு விரல் உங்களால் முடிஞ்சால் விரலுக்கு மேலே இப்படி வந்துட்டு பேக்கில் போகணும் ஓகே ஓகே இங்கே பாருங்க ஓகே இப்படி தொடுறீங்களா தொட்டுட்டு கை கீழே வரணும் கீழே வந்து பேக்கில் நல்லா போயிட்டு திருப்பியும் அப்படி போகும்போது யாருக்காவது லோயர் பேக் பெயின் இருந்ததுன்னா ரொம்ப புஷ் பண்ண வேணாம் லைட்டாக பண்ணுங்க லோயர் பேக் பெயின் இந்த இடத்துல பேக் வலிச்சுதுன்னா அப்படி வலிக்கலைன்னா நல்லா புஷ் பண்ணுங்க ஸ்டார்ட் 1 2 3 கால் கால் இப்படி வரணும் பண்ணுங்க 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 கால் இதுவாகிடுதுல்ல 4 5 6 7 8 9 சரி என்ன வலிக்குதா ஓகே யாராருக்கெல்லாம் பேக் வலிக்குது பேக் பண்ணும்போது யாருக்குனா வலிச்சுதா வலிக்காது வலிச்சதுன்னா கொஞ்சம் லைட்டாக பண்ணிக்கோங்க சார் ரொம்ப வேணாம் ரொம்ப புஷ் பண்ண வேணாம் ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணும்போது சில பேருக்கு பேக் பெயின் இருக்கும் இந்த லோயர் பேக்கில் வலிக்கும் இந்த சைடு வலிக்கும் சைடில் வலிக்கும் அந்த மாதிரி வரைக்கும் லைட்டாக பண்ணும் ஒன்றும் பிரச்சனை ரிலாக்ஸ் என்ன ஷாலினி வேர்லையே வரல எனக்கு பண்றியா இல்லையா ஓ ஓகே இல்லையா எல்லாமே பண்ணிய சரி ஓகே இப்போ ஆப்போசிட் சைட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஆப்போசிட் சைட் போட்டை எந்த சைடு ஓட்டுனீங்களோ அதுக்கு ரிவர்ஸ் சைடு வந்து போட்டை இப்போ ஓட்டு 3 4 5 6 7 8 9 10 relax relax observe your body observe the changes your body உங்களோட தலையிலிருந்து கால் வரை என்ன சேஞ்சஸ் ஆகுதுன்றதை கவனிங்க அப்சர்வ் த சேஞ்சஸ் எந்த அளவுக்கு உங்களோட கவனம் உங்களோட உடம்பின் மீது இருக்குதோ நீங்க பயிற்சி செய்யும் போது அந்த அளவுக்கு உங்களோட மனதளவிலும் ஒரு அமைதி நிலவும் உடம்பு அளவிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நம்ம மனதை வேற எங்கேயோ வச்சுட்டு பயிற்சி இங்கே செய்யும் போது பலன் கம்மியாக தான் இருக்கும் ஓகே ஃபைன் இப்போ அப்படியே கீழே படுத்துக்குங்க யா படுக்குன்னு சொல்ற போது இந்த இருக்கு இந்த ஆர்வம் ரிலாக்ஸ் இந்த பயிற்சி கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் மனதளவில் ஸ்ட்ராங்காக இருங்க ஓகே பட் வி வில் ஹாவ் மோர் பெனிஃபிட் ஓகே காலை ரெண்டும் ஒன்றா சேர்த்துங்க கையை சைடில் எப்படி வைங்க ஓகே தலை நேராக இருக்கட்டும் இப்போ வலது காலை மட்டும் 90 டிகிரி முட்டி மடியாமல் பொறுமையாக தூக்கணும் மூச்சை இழுத்து தூக்கிட்டு மூச்சை பிடிச்சிக்கணும் ஓகே மூச்சை அடக்கிக்கணும் அடக்கிட்டு 10வது கவுண்ட்ல மூச்சை விடணும் ஓகேவா லெட்ஸ் ஸ்டார்ட் காலை எப்படி தூக்கணும்னா பொறுமையாக தூக்கணும் அப்படி உங்களால் தூக்க முடியல என்னால் பொறுமையாக தூக்கலைன்னா முடியலன்னா ஜர்க் கொடுத்து தூக்கிக்கணும் நோ ப்ராப்ளம் யா ஸ்டார்ட்
Inhale, lift. Very good. Hold your breath. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Exhale down. Good. Very good. Relax. Regain your energy. Relax. Regain your energy. வாயில மூச்சு விடாதீங்க. எக்காரணத்தை கொண்டும் மூக்கில் தான் மூச்சு விடணும். நீங்கள் வாயில மூச்சு விட்டே பழகிட்டீங்கன்னா உங்களோட ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகாது. யா நவ் அனதர் லெக். Another leg. Lift. Inhale, lift. Hold your breath. 1, 2, 3. Relax. Relax up. 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. Relax. Regain your energy. Be mentally strong. Regain your energy. ஓகே, இப்போ 2 காலையும் ஒன்றா சேர்த்துக்குங்க. ஓகே, சேர்த்துட்டு அதே மாதிரி 90 டிகிரி தூக்கணும். ஓகே, மூச்சை இழுத்து தூக்கிட்டு மூச்சை அடக்கிக்குங்க. 10வது கவுண்ட்ல மூச்சை வெளியிட்டுங்க. யா கையை சைடில் வைங்க. கையை தொடைக்கு பக்கத்தில் வைங்க. கையை ஓகே. யா இன்ஹேல், லிஃப்ட். குட். கழுத்துக்கு எந்த விதமான அழுத்தமும் தர வேணாம். ஓகே, கழுத்து வந்து நார்மலாக இருக்கட்டும். ரொம்ப புஷ் பண்ணாதீங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Exhale down. Good. நீங்க கழுத்துக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்கன்னா கழுத்து வலி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்களோட காலோட ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் நீங்க தூக்கணும். வேணும்னா உங்களோட கையை அப்படி லைட்டா இப்படி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஃப்ளோர்ல கால் தூக்கும். ஓகே, கையோட உதவியை நீங்க எடுத்துக்கலாம். சரியா? ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். யாருக்காவது முதுகு வலிக்கிற மாதிரி இருக்கா? பேக் பேக் லோயர் பேக் அந்த மாதிரி இருந்ததுன்னா சொல்லு. ஓகே, இப்போ வந்து நம்ம காலில் சர்க்கிள் போடணும். ஓகேவா? இப்போ இந்த காலை இப்படி தூக்கி இங்க பாருங்க. இந்த காலை இப்படி தூக்கி முட்டி மடியாம ஓகே இப்படி வந்து கீழே. இந்த ஹீல் வந்து தரை கீழே வரைக்கும் வரணும், ஆனா தரையில படக்கூடாது. ஓகேவா? மூச்சு வந்து கால் கீழே இருந்து மேலே வரும்போது மூச்சை இழுத்துக்கலாம், கீழே விடும்போது மூச்சை விட்டுக்கலாம். அப்படி உங்களால பிரீத்திங்கை ஃபாலோ பண்ண முடியல, நேச்சுரல் பிரீத்திங்ல நீங்க. ஓகேவா? ஸ்டார்ட். ரெடி? பி மென்டலி ரெடி. யா ஸ்டார்ட். 1. பொறுமையா பண்ணுங்க. எந்த அளவுக்கு பொறுமையா பண்றீங்களோ அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும், அதே நேரத்துல பலன் அதிகம். 3, 4. கால் எழுந்துக்கலன்னா கையை லைட்டா புஷ் பண்ணுங்க. உங்களோட கையை தரையில அழுத்தினீங்கன்னா கால் மேல எழுந்துக்கும். 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். கண்ணை மூடிக்குங்க. கண்ணை மூடிட்டு உங்க உடம்புல ஏற்படும் மாற்றங்களை கவனிங்க. பி வித் யுவர் செல்ஃப். நம்ம மெடிடேஷன் தனியா பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்ம பயிற்சி செய்யும் போது நம்மளோட கவனத்தை நம்ம உடம்புல எந்த அளவுக்கு எவ்வளவு நேரம் நம்ம அதிகமா வச்சுக்கிறோமோ அதுவும் மெடிடேஷன் தான். ஓகே, இப்போ ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே, அதே கால் வந்து மாற்று சைடு சுத்தணும். எந்த சைடு சுத்துறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடு சுத்தணும். யா லிஃப்ட் யுவர் லெக். த சேம் லெக் லிஃப்ட். யா ரொட்டேட். 1, 2, 3, 4, 5, 6, 7,
8 9 10. ரிலாக்ஸ் 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 பண்ணணும். ரொம்ப இது பண்ணிக்க வேணாம். இல்லை லைட்டாக இப்படி தூக்கி இப்படி இப்படி பண்ணி ரிலாக்ஸ். ரீகைன் யுவர் எனர்ஜி. ரிலாக்ஸ். அடுத்த 3 நாள் லீவு தான், சரியா? அதனால இன்னைக்கு பயிற்சி செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுங்க. ஓகே ஃபைன். இப்போ இன்னொரு கால் தூக்குங்க. அடுத்த கால் கிளாக் வைஸ் ரொட்டேஷன். கை சைடில் இருக்கணும், சைடில் தொடைக்கு அருகாமையில் இருக்கணும். யா ரொட்டேட். 1 2 3 4 5. வெரி குட். கழுத்து தூக்கக்கூடாது, கழுத்து தூக்கக்கூடாது. 7 8 9 10. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். குட். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். Regain your energy. ஓகே ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணிட்டோமா? ரெண்டு காலையும் பண்ணிட்டோமா? இப்போ இன்னொரு கால். கால் வலிக்குதா? பண்ணணும். பண்ணணும். ஸ்டார்ட். மாற்று சைட் பண்ணுங்க. லிஃப்ட். யா ரொட்டேட். 1 2. ரொம்ப கால் வலிக்கிறவங்க கீழே லைட்டா பண்ணிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? கால் வலிக்காதவங்க முடிகிறவங்க நல்லா தூக்குங்க. இந்த கால் தூக்கக்கூடாது. இந்த கால் வந்து இந்த காலை தூக்காம உங்களால எவ்வளோ பண்ண முடியும் பண்ணுங்க. ரொட்டேட் ரொட்டேட். இந்த காலை தூக்காம எவ்வளோ பண்ண முடியும் பண்ணுங்க. 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கண்ணை மூடிக்குங்க. கண்ணை மூடிட்டு உங்க பாடியில ஏற்படும் மாற்றங்களை கவனிங்க. ஆக்சுவலி வி ஆர் ஹெல்பிங் அவர் பாடி. ஓகே, எந்த அளவுக்கு நம்ம பாடியை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்குறோம், எக்ஸசைஸ் கொடுக்குறோமோ, வி ஆர் ஹெல்பிங் அவர் பாடி. எந்த அளவுக்கு நம்ம பாடியை ரொம்ப சுகமா எந்த ஒரு வேலையும் கொடுக்காம நம்ம பாடியை வச்சுக்கிறோமோ, வி ஆர் கில்லிங் அவர் பாடி. ஓகே ஃபைன். இப்போ சைக்கிளிங். ஓகேவா? சைக்கிளிங். சைக்கிளிங் வந்து கால் வந்து இப்படி வந்து இங்க பாருங்க. சைக்கிளிங் பண்ணுங்க. இந்த கால் வந்து இந்த ஹீல் வந்து தரை வரைக்கும் வரணும். ஓகேவா? தரை வரைக்கும் வந்து உங்களோட முட்டி வந்து நல்லா செஸ்ட் கிட்ட வந்து வரணும். ஓகேவா? அப்படி உங்களால கீழே வைக்காம உங்களால பண்ண முடியலன்னா வச்சு காலை தூக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? புரியுதா நான் சொல்றது? கை கீழே தான் இருக்கணும், கை கீழே தான் இருக்கணும். ஓகேவா? கால் வந்து ஹீல் வந்து தரை கிட்ட வரைக்கும் வரணும், தரையில படக்கூடாது. அப்படியே மேலே ஏற்றி முட்டி வந்து நல்ல செஸ்ட் கிட்ட வரணும். அப்படி என்னால் கீழே தரையில வைக்க முடியாம பண்ண முடியலன்னா தரையில வச்சு வச்சு எடுத்து ஸ்டார்ட். சைக்கிளிங். 1 2 3. இப்படி 4 5 6 7 8 9 10. Yeah, relax. Regain your energy. Relax. இப்போ ஆப்போசிட் சைட். சைக்கிளை எந்த சைடு மெரிச்சிங்களோ அதோட ரிவர்ஸ் சைடு. இப்போ சைக்கிளை ரிவர்ஸில் ஓட்டணும். இமேஜின் தட் யூ ஆர் ரன்னிங் த சைக்கிள். 1 2 3 4 5 6 7 8 9 10. வலிக்குதா? பேக் வலிக்குதா? ரிலாக்ஸ்.
லைக் ஃபைனலாக ஸ்ட்ரெச்சஸ் தரேன், அதில் சரியாயிடும். ரிலாக்ஸ். ஓகே, இப்போ ரெண்டு காலையும் சேர்த்துங்க. ரெண்டு காலையும் சேர்த்து சைக்கிள் ஓட்டணும். ரெண்டு காலில் சைக்கிளை ஒன்றா மேரிக்கணும். ரெண்டு கால் பண்ணுங்க. யா, குட். ஒன். ரெண்டு காலையும் காலை ஒன்னாவே இருக்கணும், தனியாக வரக்கூடாது. ரெண்டு காலும் ஒன்றா இருக்கணும். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒன். குட். டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ், 7, 8, 9, 10. Relax, relax. ஓகே, இப்போ ஆப்போசிட் சைட். ஓகேவா? ஆப்போசிட் சைட். எந்த சைடு ரெண்டு காலையும் வச்சு மடிச்சிங்களோ அதுக்கு பேக். ரிவர்ஸ், ரிவர்ஸ். டூ இட். யா. 1, 2, 3, 4, 5, 6. Relax. 7, 8, 9, 10. Relax. கழுத்து தரையில் இருக்கு, மேட் கிட்ட. ரிலாக்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ரிலாக்ஸ். Regain your energy. Relax. Regain your energy. ஓகே, இப்போ கையை மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு எழுந்து காலை தொட்டுட்டு பின்னாடி போவோம் இல்லையா, அந்த மாதிரி. யா, யா. 1, 2. நீங்க வந்து மேம் அப்படியே பண்ணு. கையை மேலே தூக்கி தூக்கி பண்ணு. எழுந்து உட்காந்துட்டு காலை நீட்டிட்டு காலை மட்டும் தொட்டு தொட்டு பண்ணு. அப்படி பண்ணு. ஓகே, அது 100% 50%. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. 7, 8, 9, 10. குட், வெரி குட். படுத்துங்க, கீழே படுத்துங்க, கீழே படுத்துங்க. ஓகே, இப்போ கையை இப்படி வச்சுக்கோங்க. நல்லா உள்ளங்கை நல்லா தரையில் எப்படி இருக்கட்டும். காலை மடிங்க. இப்போ ரொட்டேட் பண்ணுங்க. ஓகே, இந்த சைடு நல்லா ரெண்டு காலும் ஒன்றா இருக்கணும். இங்கே பாருங்க, ரெண்டு முட்டியும் இப்படி ஒன்றா இருக்கணும். ஜாயின் பிரியக்கூடாது. இப்போ ரெண்டு முட்டியும் இப்படி தரையில் வைங்க. ஓகே, கழுத்து அந்த சைடு பாருங்க, அந்த சைடு. இப்போ இந்த சைடு. கழுத்து அந்த சைடு பாருங்க. இந்த மாதிரி பண்ணுங்க, ரொட்டேட் பண்ணுங்க. கையை நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது. கை அதே அளவில் தான் இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். நேராக வைங்க. ரொட்டேட். 3, 4, 5, 6. நீங்க முட்டியில நல்லா வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். ஓகே, இப்போ பட்டர்ஃப்ளை மாதிரி பண்ணுங்க. காலை வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி நல்லா, கை அதே பொசிஷன்ல அப்படியே இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். உள்ளங்கை வந்து தரையில இருக்கணும். ஷோல்டர் லெவல்ல கை வைக்கணும், ஷோல்டர் லெவலுக்கு வைக்கணும். ஸ்டார்ட். பட்டர்ஃப்ளை. பொறுமையா பண்ணுங்க, கிராஜுவலா பண்ணுங்க. 1,
2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே. இப்போ ஒரு கால் மேல ஒரு காலை போட்டு ஒரு காலை பிடிச்சி நல்லா பிடிச்சி இழுங்க. ஆ ஆ இப் அந்த தொடக்கிட்ட வைக்கணும். தொடை ம். தொடை நல்லது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ ரிலீஃப் தெரியுதா? கொஞ்சம் பேக்கு கொஞ்சம் நல்லா அதே மாதிரி பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். ஓகே. இப்போ கையை கீழே இப்படி வச்சுட்டு நல்ல ஹிப்பை தூக்கி தூக்கி மேலே இருக்குங்க. நல்லா தூக்குங்க. நல்லா மேக்ஸிமம் தூக்கி இறக்குங்க. கை சைடில் லிஃப்ட் டவுன், லிஃப்ட் டவுன். எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணலாம். டவுன், எல்லாரும் டவுன். லிஃப்ட் டவுன், லிஃப்ட் டவுன், லிஃப்ட் டவுன், லிஃப்ட் டவுன், லிஃப்ட் டவுன். இப்போ என்ன பண்ணுங்க? ரெண்டு காலையும் நல்லா மடிங்க. ஹக் பண்ணுங்க. நல்லா கட்டி பிடிங்க. தலை எழுந்து கூடாது. நல்லா ரெண்டு முட்டியும் ஒன்னா இருக்கணும். நல்லா கட்டி பிடிச்சி நல்லா அழுத்துங்க. இப்போ உங்களுக்கு நெற்றி எடுத்துன்னு வந்து ரெண்டு முட்டி நடுவில் வைங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். இப்போ ரோலிங் பண்ணலாமா? ஓகேவா? இது ஓகேவா உங்களுக்கு? இன்னும் ரோலிங் வேணுமா? வேணாமா? சரி. ரோலிங் பண்ணிடுங்க. ஒரு வாட்டி ரோலிங் பண்ணுங்க. ரோலிங் பண்ணீங்கன்னா இன்னும் பாடி ஃப்ரீ ஆகும். இந்த எங்கேயாவது கொஞ்சம் நெஞ்சம் பெயின் இருந்ததுன்னா அதுவும் சரியாகும். ரோலிங் பண்ணுங்க. Do the rolling. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ சைடு ரோலிங். 1, 2. ஸ்ட்ரெயிட்ல முடிச்சவங்க சைடு ரோலிங் பண்ணுங்க. சைடு ரோலிங் முடிச்சுட்டு ஷவாசனால படுத்துங்க. Relax your toe. Relax your ankle. Relax your knee joint. Relax your thigh muscle. Relax your genetic region.
Relax your hip joints. Relax your lower back. Relax your middle back. Relax your upper back. Relax your abdomen. Relax your thoracic region. Relax your chest muscle. Relax your entire right arm. Relax your entire left arm. Relax your neck joint. Relax your facial muscle. Relax your entire head region. Feel the complete relaxation. உங்களோட உள்ளம் காலிலிருந்து உச்சி முதல் உங்க பாடி கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ்டா இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. Be with yourself. Now slowly take your awareness on the beach. நீங்க இப்போ ஒரு அழகிய கடற்கரையில இருக்கிறீங்க. அந்த கடற்கரை ரொம்ப மிகவும் அழகாக இருக்கிறது. அந்த கடற்கரையில் நீங்கள் மட்டும் தனியாக காலணிகள் அணியாமல் உங்களோட வெறுங்கால்ல கடற்கரை மணலில் நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கடற்கரைக்கு சென்று கடலின் அலைகளால் உங்களின் கால்களில் நீர் பட்டு அது ரொம்ப அழகா என்ஜாய் பண்ணேன். கடற்கரையோட அலைகளை ரசிங்க. உங்களோட முழு கவனமும் கடற்கரையின் அலைகள் மீது இருக்கட்டும்.
உங்களுடைய கவனத்தை உங்களோட உடம்புக்கு கொண்டு வாங்க. Feel the sensation of your physical body. Now slowly shake your legs and your head. Good. Now you can join both the legs together. ஒரு கைகளை தலைக்கு பின்னாடி எடுத்துன்னு போயிட்டு நல்லா போட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. Stretch, stretch, stretch. Relax. Good. Now you can turn any one of your side. You can sit in Sukhasana. Okay. Okay. Clock எங்க இருக்கு? ஒரே நிமிஷம். Okay. Inhale deeply. Start the Kapalabhati. Relax. Relax. Observe your physical body. After doing Kapalabhati, what are the changes you are experiencing? Observe that. Yeah. Okay. இப்போ full yogic breathing. கையை பிரம்ம முத்ரால வச்சிருங்க. உங்க ஸ்பைன் நல்லா நேரா இருக்கட்டும். Yeah. Start. Relax. Relax. உங்க பாடியில ஏற்படும் மாற்றங்களை கவனிங்க. ஒரு பிராணாயாமா முடிஞ்சு அடுத்த பிராணாயாமா போறதுக்குள்ள நீங்க செஞ்ச பிராணாயாமால என்ன சேஞ்சஸ் நீங்க ஃபீல் பண்றதுன்றத நீங்க உணரணும். இப்ப நாடி சுத்தி பிராணாயாமா. ஓகே, கைய விஷ்ணு முத்ரால வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா, இது வரைக்கும் பிரெத் ஹோல்ட் பண்ணாதவங்க 5 கவுண்ட்ஸ் இன்ஹலேஷன், 10 கவுண்ட்ஸ் எக்ஸலேஷன் முயற்சி பண்ணுங்க. அதாவது 5 கவுண்ட் மூச்சை எடுக்கணும், 10 கவுண்ட் மூச்சை விடணும். ட்ரை பண்ணுங்க. ஹோல்ட் பண்ண வேணாம். ஏற்கனவே ஹோல்ட் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இது வரைக்கும் ஹோல்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணாதவங்க 5 கவுண்ட் இன்ஹலேஷன், 10 கவுண்ட் எக்ஸலேஷன். ஸ்டார்ட்.
அந்த 5 கவுண்ட் இன்னலேஷன் 10 கவுண்ட் எக்ஸலேஷன் கம்ஃபர்டபுளா இல்லைன்னா நீங்க திருப்பியும் அந்த நார்மல் பிரீத்தே பண்ணுங்க. உங்களோட முழு கவனமும் உங்களோட மூச்சின் மீது இருக்கட்டும். ரிலாக்ஸ்டா பண்ணுங்க, எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் பண்ணிக்க வேணாம். இப்போ உங்களோட மூச்சு காற்ற இடது நாசியில கம்ப்ளீட்டா எக்ஸலேஷன் பண்ணிட்டு யூ கேன் ஸ்டாப் யுவர் ப்ராக்டிஸ். என்னாச்சு? கஷ்டமா இருக்கா? எவ்வளோ வருது? ஓகே, நோ ப்ராப்ளம், பரவாயில்ல. ஆக மொத்தத்தில் நீங்க மூச்சை எடுக்கிறத விட விடும் போது அதிகமாக தான் விடுறீங்க. உங்களுக்கு ஓகேவா மேம்? உங்களுக்கு ஓகே. வேற யாருக்குன்னா கஷ்டமா இருக்கா? 5 கவுண்ட்ஸ் இன்னலேஷன் எடுத்து 10 கவுண்ட்ஸ். ஓகே, ஃபைன். சரி, இப்போ கூலிங் பிராணாயாமா. சரியா? ஷீதலி, ஷீத்காரி, சதந்தா, விச் எவர் கம்ஃபர்டபுள் யூ கேன் டூ இட். ஸ்டார்ட். நல்லா மூச்சு காத்து நல்லா உள்ள எடுத்து உங்களோட உள்ள இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் கூலிங் ஆகிறதா ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ். வேணாம் வேணாம் வேணாம். ஃபீவர் இருக்கிறவங்க, த்ரோட் பெயின் இருக்கவங்க, த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க அவங்களா செய்ய வேணாம், மற்றபடி செய்யலாம். Relax, relax, relax. Enjoy the cooling sensation all over your body after doing cooling pranayama. Now we'll do Brahmari. ஸோ பிராமரி நேற்று சொன்னேன் இல்லையா, நாக்கு வந்து மேலே இப்படி இருக்கணும். ஓகே, இதுதான் நம்மளோட நாக்கு. நாக்கு மேலே இப்படி வச்சுக்கணும், ரோல் பண்ணி இப்படி வச்சுக்கணும். வாயை மூடிட்டு மூச்சை நல்லா உள்ள இழுத்து எக்ஸலேஷன் பண்ணும்போது நா சவுண்டு கொடுக்கணும். நா சவுண்ட். ஆனால் அது வெளியே கேட்கும் போது மா சவுண்டாக தான் கேட்கும். காதை வந்து மூடிக்கணும்.
ஓகேவா? நேற்று காதை மூடாம பண்ணோம், இன்னைக்கு காதை மூடிட்டு பண்ணோம். ஓகே, வேற எதனா டவுட் இருக்கா? இதுல எதனா டவுட் இருக்கா? இப்படி இங்க பாருங்க, நான் ஒரு முறை செய்யறேன் பாருங்க. நான் நாக்க ரோல் பண்ணிக்கிறேன், மேல இப்படி வச்சுக்கிறேன். அதேதான். ஓகே, உங்களால அந்த பிரெத்தை எவ்வளோ நேரம் கண்டினியூ பண்ண முடியுதோ அவ்வளோ நேரம் கண்டினியூ பண்ண முயற்சிங்க. அது கூட உங்க லிமிட், உங்க லிமிட்டை தாண்டி நீங்க போகக்கூடாது, ரொம்ப ஓவரா பண்ணக்கூடாது. ஆனால் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. அப்படியே ஹை பிச்சில் இருந்து எவ்வளோ நேரம் உங்களால் ப்ரொலாங் பண்ண முடியுதோ அந்த சவுண்டை, எவ்வளோ நேரம் உங்களால் ப்ரொலாங் பண்ண முடியுதோ அவ்வளோ நேரம் ப்ரொலாங் பண்ணுங்க. ஆனால் உங்கள் லிமிட்டை தாண்டி போகக்கூடாது, நான் பண்ணியே ஆகணும்னு பண்ணக்கூடாது. அதை என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. அந்த மாதிரி செய்ய செய்ய உங்களோட பிராணாயாமா சக்தி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, லங் கெப்பாசிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். லெட்ஸ் ஸ்டார்ட். Yeah, start. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் அந்த இது இருக்கிறதுனால நோ ப்ராப்ளம், சரியாயிடும். ஓகேவா? அதை பற்றிலாம் கேர் பண்ணி கை வச்சு கண்ணை மூடி. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். Okay, we'll end the session with 3 rounds of Omkar chanting, followed by Shanti mantra, Sarve Bhavantu. Inhale deeply. Inhale deeply. Inhale deeply. நான் பிராணாயாமா மந்த்ரா பாடிடுறேன், அதுக்கப்புறம் சர்வே பவந்து பாடுறேன். பிராணஸ்யேதம் வஷே சர்வம் त्रिदिवेदयत् प्रतिष्ठितम् मातेव पुत्रान् रक्षस्व श्रीच प्रज्ञाच विदेन हिदि सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग्भवे। ॐ शान्ति शान्ति शान्तिः. Rub your hands. Gently massage your face, shoulder muscles. Thank you. Hari Om. Good.